அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் இறைவா. எத்தனையும் வேதமுறை எப்போதிலும் தம்முயிர் போல் நடம்பிடுவது பாடினார் ஞான சம்பந்த பெருமாள். எவ்வளவு அழகாக இருக்கிறது. ஆனா தாய்மார்கள்லாம் இப்ப அப்படி கிடையாது. நான் என்ன கேட்டுக்கிறேன், அன்போட கேட்டுக்கிறேன், வாரத்துல ஒரு நாள் எறும்பு வலை, அந்த எறும்பு குற்றெடுக்கு பத்திலாம் அங்கே ஒரு கை நொய்ய அளவு அதை கோழி கூட திங்காத மொய் குருணேன்னு சொல்லுவோம் பாருங்க, அதையாவது போடுங்க, வம்சம் நல்லா இருக்கும். ஐதீகம் உண்டு. அருமையார் கூட பாடுகிறார், நொய்யில் பழகளை வேணும் மீனணும்னு. அது மட்டும் காஞ்சி பெரியவர்கிட்ட போய் ஒருத்தர் கேட்டா, ஐயா ரொம்ப வறுமையில இருக்கேன், ஏதாவது பரிகாரம் பண்ணுங்க, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் பண்ணுங்க. சரிப்பா, தினமும் ஒரு 4 பேருக்கு சோறு போடு. 4 பேருக்கு சோறு போடுறதா இருந்தா நான் இங்கே வர்றேன், ஒண்ணுமே இல்லைன்னா அப்படியா ஒண்ணு செய், ஒரு குடி அரிசி இருந்தா மொய் குருணை எறும்பு புத்துல போடு, உனக்கு புண்ணியம் கிட்டும்னா. அப்படி போட்டு இந்த உலகத்துல சிறந்தவர்கள் எத்தனையோ மகான்கள் இருக்கு, எடுத்துக்காட்டுக்கான நூல்கள் இருக்கு, அது யாரும் படிக்கிறது இல்லை. எதை பார்க்கறான், எதை தேடுறான்? நீங்க நாட்டுல நல்லதை தேடின ஆள் இல்ல, கெட்டது எதுவோ அதைத்தான் தேடி போயிட்டே இருக்கு. நீங்க பாருங்க, பால் அமுதம் பிறந்தது முதல் இறக்கிற வரைக்கும் மயானம் வரைக்கும் பால் போகுது. காலையில எந்திரிச்சோன்னு பால் வாங்கி சாப்பிட்டா தேடி நடந்தாதவங்க யார் இருக்கா? அப்பேற்பட்ட உயர்ந்தது பால். அந்த பால் பாருங்க, பால் வண்டிக்காரங்க போய் கத்த வேண்டியிருக்கு, பால் வண்டி வந்துருச்சு அம்மா, பால் வண்டி வந்துருச்சு, பால் 4 மணில இருந்து 3 மணில இருந்து கத்த வேண்டியிருக்கு. சில பேர் எந்திரிச்சு வாங்குவா, சில பேர் வாசல்ல ஊற்றி வச்சுட்டு போகணும். இப்படி இருக்கு. பால் வண்டியை வீடு வீடா கொண்டே கொடுக்க வேண்டியிருக்கு. பாலா போன சாராயம் எந்த சந்துக்குள்ள இருந்தாலும் கண்டுபிடிச்சிருவாங்க நாட்டுல. இதை விட கேவலம் என்ன வேணும் நம்ம நாட்டுக்கு? அப்ப எப்படி போயிடுச்சு பாருங்க. நல்லது மக்களை சென்றடைய தாமதமாகிறது, தீயது சீக்கிரம் சென்றடைகிறது. அதுக்கு நிறைய பேர் கொடு வேண்டாம். ஜாராயங்கிறது 100 பேர் போறாருன்னா வேணும்னு 150 பேர் போறாங்க. எப்படி அவர் கூட என்ன செய்யறது? என்ன வேணும் உங்களுக்கு? எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். கேட்டு அப்பா சொல்றேன்னா அப்ப பேசாம அந்த மாதிரி இந்த உலகம் போற அதை அறிந்து இருக்கிறார். அதனால அவருக்கு ஆவேசம் வருகிறது. எப்படி போயிடுச்சு பாருங்க. நாடு போற போக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. நீங்க ஆண்டவன் எல்லாரையும் படைச்சாலும் உங்க எல்லாருடைய பேச்சாக வைப்போம். ஆண்டவன் படைக்கலைங்கிறது என்னுடைய வாதம், அதுக்கான ஆதாரங்கள் இருக்கு. ஆனால் இந்த வினையின்படி பிறப்பெடுத்த எல்லாருக்குமே 6 அறிவு இருக்குல்ல? எத்தனை பேர் 6 அறிவை பயன்படுத்துறோம்? எல்லாரும் 6 அறிவை பயன்படுத்துறோமா? இல்ல. தொல்காப்பியம் சொல்வது மாவு மாக்களும் ஐயறிவினவை என்பது ஒரு காப்பியம். கம்பர் பாடுன ராமாயணத்தை சொல்றாரு கம்பரு, மக்களும் விலங்கும் ஒண்ணுன்னார். இன்னும் புரியும்படியா பாருங்க. சில வீட்டுல போய் கேட்டு பாருங்க, ஏமா உங்க வீட்டுக்காரங்க அது எங்க போச்சோம்பா, அது எங்க போச்சோன்னா என்ன அத்திரியில் வந்துருதா, ஆட மாடம் வந்துருதா, அறிவு குறைஞ்சு போயிருக்கா? இப்ப என்ன அர்த்தம்? நம்ம மட்டும் இல்ல, மனுஷன்ல பல பேர் 5 அறிவுல இன்னும் 4 அறிவு 3 அறிவுக்கு ஆகி போச்சு. ஒரு இல்ல அவரெல்லாம் அறிவாளிதான். நீங்க அப்படிலாம் சொல்ல முடியாது. நாட்டுல தப்பானவனா இருந்தா கூட நம்ம சரின்னு தான் சொல்ல வேண்டியிருக்கு நிலைமை. அப்படித்தானே போயிடுச்சு. என்னத்தை சொல்ல? நாட்டில் தப்பு பண்றாங்கன்னு தெரிஞ்சு தட்டி கேட்க முடியலையே, மனசு இருக்கு இல்லையே. நீங்க மன்னர் மகன் ஊனமா இருந்தாலும், கண்ணு தெரியாதவனா இருந்தாலும், நுடவனா இருந்தாலும் அவனை அமைச்சர் அரசராக்கிடலாம், மன்னருடைய மகனை. ஆனா அமைச்சர் மகனை அப்படி ஆக்க முடியாது. அறிவாளியா இருந்தா தான் அமைச்சர் ஆக முடியும். அப்ப புத்தி வேணும் இல்ல? புத்தியை தான் ஒத்தி வச்சுட்டோமே நம்ம. நீங்க பாருங்க, ஒரு புருஷன் முன்னாடி ஒரு ஸ்தாபனத்துல வேலை பார்க்கறாங்க, கடையில புது வருஷம் பிறக்க போகுதுன்னு நாள் காட்டி கொடுக்குறாங்க. நாள் காட்டினா என்ன தெரியுமில்ல? என்ன நாள் காட்டின்னு நேரம் காட்டின்னு சொல்லல, கடிகாரம் இல்ல, தருணம் தான் புரியுது. ஆமா, அந்த நாள்காட்டியை வாங்கினது சுவத்துல ஆணி அடிச்சு மாட்டலாமேன்னு அவர் நினைக்கிறாரு. மனைவியை கூப்பிட்டு சுத்தியல எடுத்து சொன்னாரு. இவர் ஆணியை செவத்துல வச்சுட்டாரு. சுத்தியல வாங்கி அடிக்க போறாரு. ஆணி பாரு தலையில வச்சுட்டாரு. கொண்டை இந்த பக்கம் வச்சு கூறு அந்த பக்கம் வச்சுதானே அடிக்கலாம். கொண்டை அங்கிட்டு வச்சு கூறு இங்கிட்டு வச்சுட்டேன். இப்ப பாருங்க, இப்படி ஓங்கல அப்படியே சொன்னாரு. என்ன ஆணி தயார் பண்ணிருக்காங்க? கூறு வைக்க வேண்டிய இடத்துல கொண்டைய வச்சு, கொண்டை வைக்க வேண்டிய இடத்துல கூறு வச்சு, கூறு கட்ட வயலுன்னு ஆணி தயார் பண்ணவனை குத்தம் சொன்னேன். கொண்டாட்டி சொன்னா மனைவி, ஆணி சரியாத்தான் தயார் பண்ணிருக்கு, பாத்தியா? கூறு இந்த பக்கமா இருக்கா, இந்த ஆணி இந்த சோத்துல அடிக்கப்படாது, அந்த சோத்துல அடிக்கணும், கொண்டுகிட்டு வானா. 2 பேருக்கும் அறிவு எவ்வளவு சொல்லுவோம் சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. 6 சொல்லுவோமா இல்ல 5 சொல்லுவோமா? இப்படி போயிடுச்சு. என்னத்தை சொல்ல? ஏதோ கடை விரித்தேன் கொள்வார் இல்லைன்னாரு வல்லலார். என்னால முடிந்த வரைக்கும் கடை விரிப்போம். அதனால இடத்தின் சிறப்புகளை பார்க்கின்ற பொழுது நின்றவங்க சமுத்திர
5 மணி நேரம் யாரு கை தட்டுறாங்களோ அவங்களுக்கு பரிசு. மிகப்பெரிய தொகையை பரிசா வச்சு 5 மணி நேரம் தொடர்ந்து கை தட்டணும், இடையில நிறுத்தக்கூடாது. அப்படி 5 மணி நேரம் தொடர்ந்து கை தட்டிட்டா பரிசு. இது அறிவிச்சாச்சு. கூட்டம் ஒரு அரங்குக்குள்ள வச்சாச்சு, குளிரூட்டப்பட்ட அரங்கு. அந்த அரங்கத்தில் நடக்குது. ரொம்ப நேரம் கை தட்டி நிறைய பேர் சோர்ந்து போயாச்சு. கடைசியா ஒரு இடத்துல மட்டும் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு, தட்டிக்கிட்டே இருக்காரு. 5 மணி நேரத்தை கடந்துருச்சு. அங்க கை தட்டினவங்க தான் வெற்றி பெற்றாலும் மேடைக்கு வாங்கன்னு அறிவிக்கிறாங்க. மேடைக்கு கை தட்டினாலும் வர சொன்னா ஒருத்தர் தானே எந்திரிச்சு வரணும், 2 பேர் எந்திரிச்சு வந்தாங்க. எல்லாருக்கும் ஆச்சரியம், கை தட்டின ஒரு ஆள் வாங்கன்னா 2 பேர் வர்றீங்களே அப்படின்னு கேட்டா அப்புறம் தான் தெரியுது விஷயம் என்னன்னா, ஒருத்தருக்கு வலக்கை இல்லை, ஒருத்தருக்கு இடக்கை இல்லை. வலக்கை இடக்கை, வலது பக்கம் இடது பக்கம். வலது பக்கம்னாலும் தப்பு, இடது பக்கம்னாலும் தப்பு. வலப்பக்கம் இடப்பக்கம்னா தான் சரி தமிழ்ல. நீ இன்னமும் வாகனம் ஓட்டுறவங்களை இடப்பக்கம் போ வலப்பக்கம் போனா தெரியுதா? லெப்ட் ரைட்னா உடனே தெரியும். மொழி எப்படி சிதஞ்சிருச்சுன்னு தெரியுமா உங்களுக்கு? அதை பத்தி அவனுக்கு இந்த வேலை இல்லை, அதை பத்தி எப்படி போச்சு பாருங்க. அப்ப 2 பேருக்கு ஒரு கை இல்லை, ஆளுக்கு ஒரு கை இல்லை. ஆனாலும் இருக்கிற ஒவ்வொரு கையை வச்சு நம்பிக்கையோட கை கட்டி பரிசை வென்றார்கள். இன்னைக்கு விஞ்ஞான ஆய்வு சொல்லுது, கை ரொம்ப நேரம் தட்டுனா உடல்ல ரத்த கொதிப்பு, மாரடைப்பு வராங்க, மாரடைப்பு வராது. இன்னும் அதிக நேரம் நடந்தா சக்கரை நோய் தீரும். இன்னும் பாருங்க, 100 வயசு வாழலாம்னா கை தட்டணுமா. நம்ம எல்லாம் பழனிக்கு முருகனுக்கு மாலை போட்டு பாத யாத்திரை நடக்கும்போது பஜனை பாடுவோம், ஐயப்பன் கோயிலுக்கு பஜனை பாடுவோம். பஜனை பாடும்போது இந்த கருவிகள் எல்லாம் அந்த காலத்துல நிறைய இல்லை, கை தட்டி தான் பஜனை பாடணும். கை தட்டுனா அந்த ரத்த ஓட்டம் சீராகும், 100 வருஷம் வாழலாம். இப்ப கை தட்டணுமா வேண்டாமா? அது எனக்காக சொல்றேன், 100 வருஷம் வாழலாம், உடம்புல நோய் இல்லாம இருக்கணும்னா கை தட்டுங்க, எனக்கு தேவையில்லை. எவ்வளவு சோம்பேறித்தனமா போச்சு பாத்தீங்கன்னா. எப்படி இருந்த நாம இப்படி ஆயிட்டோமே நினைக்கும் போது ரொம்ப வேதனையா. எப்படி தமிழ்நாடு தாய்மொழி தாய் மண் ஈன்ற பொழுதில் பெரிது பக்கம் தன் மகனை சான்றோன் என கேட்டதா என்றார் பொய்யாமொழி. ரொம்ப அற்புதமான மொழி, உலகத்திலே மூத்த மொழி, உலகத்திலே முதல் மொழி தோன்றியது தமிழ், உலகத்திலே முதல் மொழியின் தோன்றியவன் தமிழன். தமிழ் தான் உயர்ந்தால் தமிழனும் தான் உயர்வான் என்று தேவனைய பாவாளர் பாடி வைத்திருக்கிறார். தமிழையும் உயர்த்தல, தமிழனும் உயரல. உங்களுக்கு எவ்வளவு வேதனையான விஷயம். நாட்டிலே தமிழ் இல்லையே, யார் வீட்டுல தமிழ்ல பேர் இருக்கா? இல்ல. தமிழ்ல பேர் இல்லாம போனதுக்கு என்ன காரணம் தெரியுமா? பிள்ளைய நம்ம பெற்றுட்டு பேர் வைக்க இன்னொருத்தண்ட போனோம், அவன் தெரியத்துக்கு பேர் வச்சுட்டான். அதுதான் நாகரிகம்னு நம்மளை ஏத்துக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம். எவ்வளவு கேவலமா இருக்கு, கொஞ்சம் கூட நினைக்கலையே. ஈன்ற பொழுதில் சொன்னேன், கஜடபரம் எங்கன எமன எரள வடல வல்லினம் வெள்ளினம் இடையிலும் இனத்திலே ஒரு எழுத்து சேர்த்து தமிழ் தமிழடியாக பிறந்த அவ்வளவு உயர்ந்த மொழி. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்றார் எட்டையபுரத்து முண்டாசி கவிஞர் மீசை கவிஞர் பாரதி. எவ்வளவு அற்புதமான மொழி. அது மட்டுமா, இந்த உலகத்திலே மூத்த மொழி தமிழ். அமெரிக்கா நயாகரா நீர்வீழ்ச்சி உள்ள நுழையிற போது அழகாக நல்வரவுன்னு தமிழ்ல இருக்கு. இன்னும் சப்பானிய பல்கலைக்கழகம் யாரும் ஊரே யாவருங்களில் என்ற வாசகத்தை அங்க வச்சிருக்கேன். பாடின ஆளு கணியன் பூங்குன்றனா, ஐநா சபையில் இருக்கு அந்த வாசகம், கணியன் பூங்குன்றனா. பூங்குன்றங்கிற ஊரு, கணியன்கிறது பேரு. எந்த ஊர் தெரியுமா? சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகாமையில் உள்ள மகிபாலன் பட்டியல பிறந்த புறநானூற்று புலவன் பாடிய வாசகம் யாரும் ஊரே யாவரும் கேள்வி. எல்லாம் நம்ம நாடு, எல்லாரும் நம்ம சொந்த வந்தவனு பாடினாரு. ஐநா சபையில எல்லாம் இருக்கு. நம்ம நாட்டுல தமிழ் எந்த நிலையில இருக்குன்னு எல்லாரும் யோசிச்சோமா? அதை பத்தி யாரும் சிந்திக்க. தமிழ் அவ்வளவு உயர்ந்த மொழி. அம்மா அப்பா அப்படிங்கிற வார்த்தைக்கு அவ்வளவு உயர்வு உண்டு. உயிரெழுத்து மெய்யெழுத்து உயிர் மெய்யெழுத்து மூணும் சேர்ந்தது அம்மாவும் அப்பாவும். அப்படின்னா என்ன அர்த்தம்? எவ்வளவு உயர்வுகள் இருக்கிறது, எத்தனை சான்றுகள் சொல்ல அவ்வளவு இருக்கு. பாரு, யாசிகா, அபர்ணா, பிருத்திகா, மகிஷா, இப்படி பேர் வச்சுட்டோம். யாசிகான்னா என்ன அர்த்தம்? யாசகம்னா பிச்சைன்னு அர்த்தம், யாசிகான்னா பிச்சைக்காரின்னு அர்த்தம். நம்ம பிள்ளைகளுக்கு அப்படி பேர் வச்சிருக்கோம். மகிஷான்னா என்ன அர்த்தம்? மகிஷாசுர மர்த்தினின்னு ஒரு அம்பாள் இருக்காளா, மகிஷேங்கிற அரக்கனை அழித்ததுனால அவளுக்கு பேர் மகிஷாசுர மர்த்தினி. அந்த அரக்கன் எப்படி வந்தா? எரும தலையோட மனித உடலோட. அப்ப மகிஷான்னா எருமைன்னு அர்த்தம். நம்ம பிள்ளைகளுக்கு பேரு எரும மாடுன்னு சொல்லாம சொல்லிக்கிட்டு இருக்கோம். இன்னும் சில வீட்டுல சொல்லுவோம், ஏன் எருமை சத்தம் போடாம சொல்றமா இல்லையா? விலங்குகளை பார்த்து மனிதன் பிறந்தான் குரங்கில் இருந்துன்னு ஆய்வு சொல்லுது. குரங்கில் இருந்துதான் மனிதன் பிறந்தான். குரங்கெல்லாம் மாநாடு ஓட்டு கடிச்சான். தயவு செய்து எங்கள் அவைகளோட ஒப்பிடாதீங்க. எவன் குடியும் நாங்க கெடுக்கல, எந்த மரத்தையும் நாங்க வெட்டல, எந்த மலையும் நாங்க உடைக்கல, எவனுக்காகவும் நாங்க எதிராக போராடல. எங்க வாழ்க்கை ஒன்று நாங்க இருக்கிறோம். குரங்கோடு மனிதா நீ சேராதே, நாங்கள் தூய்மையானவர்கள் சொல்லுதான். எவ்வளவு வேதனை நினைச்சு பாருங்க, ஒரு கற்பனை பண்ணி பாருங்க. 1008 கோயில் சிவன் கோயில், 108 கோயில் பெருமாள் கோயில் நம்ம நாட்டில் அத்தனை மன்னர்கள் காலத்தில் கட்டப்பட்டது. எத்தனை கோயில்கள் இன்று விளக்கறிது, எத்தனை கோயில்கள் இடிஞ்சு கிடக்கு கணக்கு தெரியுமா இருக்காது. ஆனா கோயில் வருமானம் எல்லாம் அரசு எடுத்துக்கொள்ளுது. ஆனால் அத்தனை கோயில் கட்டும் போது எந்த மலையும் உடைக்கல. ஆனா கல்லால தான் கட்டியிருக்கு, தெரியுமா? இருக்கும் அத்தனை கோயில். திருவாரூர் கோயில் 5 வேலி நிலம், 5 வேலி கோயில், 5 வேலி குளம்.
குளம் 5 வேலி, கோயில் 5 வேலி. எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள் இந்த நாட்டுக்காக? அப்படி கட்டப்பட்ட கோயில்கள் அனைத்தும் கல்லாலே கட்டப்பட்டிருக்கு. இன்னைக்கு ஒரு கோயில் கட்டல, அம்புட்டு மலையும் உடைச்சு விட்டாங்க. ஒரு கோயில் கேட்கல, வாயை மூடி மௌனிக்கிறோமே. மரத்தை வெட்டிட்டு உண்டாக்கிறலாம், மலையை உடைச்சிட்டா உண்டாக்க முடியுமா? உன் அதிகார பலத்தால, உன் பண பலத்தால ஒரு மலையை உற்பத்தி பண்ண முடியுமா? நியாயமா? யாரும் கேட்கலையே. என்ன கொடுமை இதெல்லாம், வேதனையா இருக்கு ஐயா எனக்கு. நம்ம கிட்டத்துக்கு பெரிய எடுத்துக்கொள்ளப்பா, உடைங்க, நம்ம நல்லா தாங்காது. இது தேவையா? எதுக்கு வழக்கு பாடி வந்து வள்ளலார் மேலே வழக்கு போட்ட உலகம் நம்ம எல்லாம் ஏமாத்துறோம். வள்ளலார் பாடிய திருவருட்பா தப்புன்னு வழக்கு போட்டாங்க. யாரு? ஆறுமுக நாவலர் தலைமையில பல பேர் சேர்ந்து வழக்கு. ஆங்கிலேயர் தான் நீதிபதி, வழக்கறிஞர் முத்துசாமி ஐயர். அப்ப நீதிமன்றத்துக்கு வள்ளலார் வரணும், உத்தரவு. வள்ளலார் உள்ள நுழைய போறாரு, உட்கார்ந்துருக்கா மக்கள்லாம். ஒரு நல்ல மனிதனை நீதிமன்றத்துக்கு எடுத்துட்டாங்களேன்னு வேதனையோட வள்ளலார் உள்ள நுழைகிறாரு. உட்கார்ந்து இருந்த அத்தனை பேர் எந்திரிச்சு கையெடுத்து கும்பிட்டாங்களாம் வள்ளலார். அப்ப பாருங்க, இந்த எதிரி வழக்கு போட்டாரு பாருங்க, ஆறுமுக நாவலர், அவரும் கையெடுத்து கும்பிட்டு. நீதிபதி கேட்டாரா, ஏயா நீ அவருக்கு எதிரி, நீ தான் அவர் மேல வழக்கு போட்ட, நீ ஏயா கும்பிட்டான்னு கேட்க. அவர் சொன்னாராம், என்னன்னு தெரியலங்க, அவர் பார்த்தோன்னா கும்பிடணும் போல தோணிருச்சு, என்னை அறியாமலே கும்பிட்டுட்டேன்னாராம். வழக்கு அன்னைக்கே தள்ளுபடியாச்சு. சென்னை உயர் நீதிமன்றத்தில் அந்த முத்துசாமி ஐயருடைய சிலை இருந்துச்சு. கொஞ்ச நாளைக்கு முன்னால அதையும் எடுத்துட்டாங்க. அது என்ன வந்து தெரியல. நாட்டில் எதுக்கும் பாதுகாப்பு இல்லை. ஆனால் எதுக்காக சொல்ல வர இந்த கதையை, வள்ளலாரை பார்த்து இருந்தவங்க எந்திரிச்சு கும்பிட்டாங்க. காரணம், அவரை பார்த்தா கும்பிடுன்னு போல தோணுச்சு. இன்னும் சில பேரை பார்த்தா நம்ம கும்பிடுறோம், வாங்க நல்லா இருக்கலாம் அப்படின்னு அன்பினாலே. சில பேரை கும்பிடுறது அன்பினாலே, இன்னும் சில பேரை கும்பிட்டு தொலைக்கணுமே கும்பிடுறோம். இல்லைன்னா யாராவது சொல்லுவாங்க, பதவியிலிருந்து படுத்துறாங்க, நடக்குதா இல்லையா? என்ன பார்க்காத மாதிரி படம் கேட்கறாங்க. அப்ப என்ன அர்த்தம்? இப்படி எல்லாம் நாடு போற போக்கு நினைச்சா வேதனையா இருக்கு. இருந்தாலும் இந்த இடத்தின் சிறப்புகளை பார்க்கின்ற பொழுது உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்வு வேண்டும். உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்வு நிலை வேண்டும்.